நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் என்னை புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தஞ்சை மாவட்டத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு அழைப்பை என கொடுத்தார். அப்பொழுது சொன்ன வார்த்தை, உன் அரசாங்க நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற அரசாங்க வேலையை விட்டு, உன் சொந்த இனத்தை விட்டு, உன் சொந்த ஊரை விட்டு, சொந்த மாவட்டத்தை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி தேவன் என்னோடு பலமுறை முயற்சித்தார், என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று. நான் அரசாங்க வேலை எப்படியாவது பெற்று அரசாங்கத்தில் பணி செய்ய வேண்டும் என்று நினைத்த என்னை ஆண்டவர் பார்த்து, நீ உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி தேவன் என்னை அழைத்தார். ஆனா எந்த ஊருக்கு போன்னு சொல்லி எனக்கு தெரியல. நீ காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னவர் எந்த ஊர் என்று சொல்லவில்லை. நீண்ட நாளாக நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது தஞ்சை பட்டணம் என்று சொல்லி தேவன் காண்பித்தார். அன்றைக்கு இருந்த ஆபிரகாம் தேசத்தை விட்டார், இனத்தை விட்டார், தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு தேவன் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்ன உடனே எந்த ஊர் என்று சொல்லி கேட்காமல், எந்த தேசம் என்று கேட்காமல் கீழ்ப்படிந்தவனாய் தேவன் அழைத்து விட்டார். என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார், அவர் நலமான இடத்துக்கு தான் கொண்டு செல்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு எந்த இடத்துக்கு, எந்த இடம், எந்த தேசம் என்று கேளாமல், நீர் சொல்லிவிட்டீர் ஆண்டவர், நான் புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். அப்படி புறப்பட்டு வந்தது மித்தமாக தான் தேவன் அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கோடிக்கு மேலான இருக்கிற ஜனங்கள் யார் என்று சொல்லி பார்ப்போமானால் ஆபிரகாமின் சந்ததி. அன்றைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி பார்ப்போமானால் இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாம் மாறியிருக்க முடியாது. எந்த ஊழியக்காரர்களாய் இருந்தாலும், விசுவாச பிள்ளைகளாய் இருந்தாலும், தேவன் ஒரு இடத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லி சொல்வாரானால் அதை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் மருத்துவராக கூட இருக்கலாம், அதை சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம், வெளி தேசத்துல நல்ல சம்பாத்தியம் பண்ணுகிற நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையா கூட இருக்கலாம். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் அழைத்தால் உன் தேசத்தை விட்டுறணும், உன் இனத்தை விட்டுறணும், உன் தகப்பனை வீட்டை விட்டுறணும். எங்க குடும்பத்திலே 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களே, நான் மாத்திரம்தானே ஆண் பிள்ளை. என்னுடைய தாய் தகப்பன்மார்களும் என்னை படிக்க வைத்து இவ்வளவு தூரம் என்னை வேலையில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி, ஆனால் தேவன் அழைத்து கொண்டிருக்கிறாரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி இருக்கிற சகோதரனே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன் தேசத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தகப்பனுடைய வீட்டை விடு, அதை நான் பார்த்து கொள்வேன், நீ என்னுடைய ஊழியத்திற்கு வா என்று சொல்லி அழைத்த உடனே அந்த ஊழியத்துக்கு வர வேண்டும். ஒரு சில மருத்துவர்களை பார்த்து தேவன் அழைப்பார். நீங்கள் மருத்துவ படிப்பு படித்து, MS படித்து, MD படித்து இருக்கலாம். உங்களை பார்த்து தேவன் சொல்வார், உலக வேலைக்கு வேண்டாம், ஊழியத்தை செய்ய வா என்று சொல்லி தேவன் அழைத்தால் மருத்துவ படிப்பை துச்சமாக மதித்து விட்டு தேவனுடைய அழைப்பு மாத்திரம் அது மிக பெரிய பொக்கிஷமாக தெரிந்து கொண்டு வர வேண்டும். எந்த நிலைமையிலிருந்து தேவன் அழைக்கிறாரோ அந்த நிலைமையிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும். உங்கள் உறவுகளை விட வேண்டும், சொந்தங்களை விட வேண்டும். என்னை நீங்கள் பார்க்கும் பொழுது என் சொந்த வீட்டை விட்டேன், எனக்கு விவசாயத்தில் இருக்கிற அந்த நிலங்களை விட்டு விட்டேன், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் காண்பித்த தஞ்சாவூர் தேசத்திற்கு, தஞ்சாவூர் பட்டணத்திற்கு வந்தேன். அங்கு வந்த பிறகு நான் முதலில் எனக்கு ஒரு வீடு கிடைத்த விதம் என்று சொல்லி பார்ப்போமானால் ஒரு சின்ன வீடு தான் எனக்கு கிடைத்தது. ஒரு சின்ன வீடு தான். அல்லேலூயா. ஒரே மகன், ஒரு மனைவி, அடிமை, ஒரு சிறு வீட்டிலே குடியிருந்தேன். 3 கால் சைக்கிளை தான் ஓட்டி கொண்டு நான் அப்படி செல்வது உண்டு. தேவன் அழைத்து விட்டாரே, அப்படியே வைத்திருக்கிறாரே என்று சொல்லி நினைத்து பல நாட்கள் நான் கண்ணீர் விட்டது உண்டு.
ஆனால் இன்றைக்கு தேவன் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அதனால்தான் டிவியிலே உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். என் சொந்த ஊரிலே நான் இருந்திருப்பேன், ஆனால் இந்த டிவி செய்தி மூலமாக உங்களிடத்தை நான் காணப்பட்டிருக்க முடியாது. நான் தேவனுடைய அழைப்பு ஏற்று வந்ததினால்தான் என் தஞ்சை பட்டணத்தில் மகிமையான தேவ சபையும் பல விசேஷித்த கூட்டங்களை நடத்தும்படியாக பாக்கியத்தையும், தஞ்சாவூர் பட்டணத்தை எல்லாரும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளராக தேவன் என்னை வைத்து அந்த மாதிரி தேவன் இன்றைக்கு என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு 2 பேருக்கு முன்பாக என்னால் பேச தெரியாது, ஒரு ஜெபிக்க தெரியாது. அப்படி இருந்த என்னையும் தேவன் பழக்குவித்து இந்த கனமான ஊழியத்தை என் கையிலே கொடுத்ததினாலே நானும் பேர் புகழுக்காக பணத்துக்காக இந்த ஊழியத்தை நான் ஒரு நாளும் செய்யாதபடி கிறிஸ்துவுக்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது உங்கள் தேசத்தை விடுவீர்களோ, உங்கள் இனத்தை விடுவீர்களோ, தகப்பனை வீட்டை என்றைக்கு விடுவீர்களோ அப்பதான் தேவனை உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் தேவனை விடாமல் தேவனை ஒரு பக்கமாக ஒரு கரத்தில், உலகத்தை ஒரு கரத்தில் பிடித்து கொண்டால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீங்கள் தேசத்தை விட்டு விடுங்கள், இனத்தை விட்டு விடுங்கள், உங்களோட உத்தியோகத்தை விட்டு கூட சில பேரை தேவன் அழைப்பார். சில கம்பெனியை மூடிட்டு வாங்கன்னு சொல்லி தேவன் அழைப்பார். வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவர்கள் தேசத்திற்கு, மகனே நீ வந்து என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட தேவன் அழைத்திருக்கலாம். கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் அவர் கீழ்ப்படிந்து சொல்ல வேண்டும். அழைக்கிறது யார் என்று சொல்லி பார்ப்போமானால் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கிறதான உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். அவர் ஜீவாதிபதி, தன் இரத்தத்தையே கொடுத்தார், சிலுவையிலே மரித்தார் தேவன். அப்பேற்பட்ட தேவன் அழைத்து நம்மளை வெறுமனே விட்டு விடுவாரா? அழைத்து நம்மளை அப்படி விட்டு விடுவாரா? இல்லை. பிரியமானவர்களே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். நீங்கள் உங்களை ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது சில வேளைகளை பண கஷ்டம் வரதான் செய்யும். இதற்காக பயந்து கொண்டு நான் இந்த ஊழியத்திற்கு போனால் மிகவும் சிரமப்பட வேண்டுமே, மிகவும் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி கலங்க வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் கையிலே பொன்னும் வெள்ளியும் இருக்கிறது. அழைத்தவர் கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்க ஊழியர்களை பார்த்து, ஐயோ எங்களோட பாஸ்டர் ஐயா இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, எங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிற தேவதாசன் இவ்வளவு சிரமப்படுகிறார்களே என்று சொல்லி சிலர் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியத்துக்கு வருவதற்கு. ஏன் இன்னும் தேவன் ஒரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கூட, அப்பா உங்களை மாதிரி ஊழியத்தை எங்களால் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு சென்று விடுகிறோம் அல்லது வெளிநாட்டுக்கு நாங்கள் செல்லுகிறோம் என்று சொல்லி நிறைய ஊழியருடைய பிள்ளைகள் தாய் தகப்பன்மார்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஏன் என்று சொல்லி பார்ப்போம்னால் ஊழியத்தினுடைய கடினம், ஐயா கடினம் அல்ல, பஞ்சிமத்தை இல்லைதான். ஆனாலும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்ம செவி கொடுப்பார். உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஆனாலும் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஃபீஸோட தேவையை தேவன் கட்டுவார். ஒவ்வொரு கூட்டங்கள் நாங்கள் நடத்தும் பொழுதும் கையிலே பணம் இருக்காது. விசுவாசத்தில் அடியெடுத்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்போம். செய்ய செய்ய அதன் தேவைகளை தேவன் பூர்த்தியாக்கி கொண்டே இருப்பார். இறுதியிலே ஒரு கடன் கூட இல்லாதபடி, எங்களை கடனாளியா ஆக்காதபடி இந்த கனமான ஊழியத்தை எத்தனையோ முறை தஞ்சை பட்டணத்தில் செய்து நாங்கள் சந்தோஷத்தோடு வீடு திரும்பி இருக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் தேசத்தை விட வேண்டும், உன் இனத்தை விட வேண்டும், உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்ட நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு சொல்லலாம் அல்லது வான்னு சொல்லலாம். அந்த ரெண்டுக்குமே கீழ்ப்படிதான் நம்ம போகணும். நீங்க நிறைய பேர் மனநிலை ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். குழப்பம் வேண்டாம். கர்த்தர் அழைத்தார்னா தெளிவா இருக்கும், குழப்பம் இருக்காது. அல்லேலூயா. குழம்புறீங்கன்னா தேவ சமூகத்துல காத்திருந்து உபவாசித்து நீங்க ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார், துக்கப்படுத்தவே மாட்டார். இன்றைக்கு எத்தனையோ தேவதாசர்கள் தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு வந்தார்கள். எத்தனையோ தேவதாசர்கள் தென் மாவட்டங்களை விட்டு வடநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ பட்டதாரிகள், எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ மிஷனரிமார்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்களே. அவர்களை எப்படி தேவன் கைவிடுவார்? ஒரு தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்களையும் அப்படிதான் செய்வார். நீங்கள் பொறியாளராக இருக்கலாம், நீங்கள் உயர்ந்த அந்தஸ்துள்ள பதவிகளில் கூட இருக்கலாம். தேவன் அழைப்பார். நீ தேவன் அழைக்கும் பொழுது நீங்களே வந்துவிட்டால் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார், சந்தோஷப்படுவார். ஒருவேளை நான் என்னை போல நான் வர முடியாது, நான் வேலைதான் பார்ப்பேன் என்று சொல்லி முரட்டாட்டம் பண்ணுவோமானால் சிலர் காயப்படுத்தி தேவன் அழைத்திருக்கிறார். காயமானால் தன்னுடைய தகப்பன் பிள்ளைகளை காயப்படுத்துவது அல்ல,
பிள்ளைகளுக்கு ஒரு காயப்படுத்தி அழைத்து இந்த கனமான ஊழியத்தை கற்றுக் கொடுத்து ஊழியத்திற்கு அழைத்து அப்புறம் குணமாக்குவார். அவரால் எதையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உன் தேசத்தை விடுங்கள், இனத்தை விடுங்கள், தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு வாங்கள். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய விவசாய நிலங்கள்லாம் இருக்கிறதே, சொத்து சுகங்கள் எல்லாம் என்னுடைய ஊரில் இருக்கிறது, என்னை அழைக்கிறது இன்னொரு இடமா இருக்கிறதே, நான் எப்படி போய் செய்ய முடியும்? நான் திக்கு வாயா இருக்கிறேனே, எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? என்னிடத்தில் அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, பணம் இல்லையே, எப்படி ஊழியத்தை நான் செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கியிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமை அழைத்தவர் உங்களையும் இன்றைக்கு அழைக்கிறார். மோசேயை அழைத்தவர் இன்றைக்கு உங்களையும் தேவன் அழைக்கிறார். யோசுவாவை ஸ்திரப்படுத்தினவர் உங்களையும் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அழைப்பை ஏற்று வாருங்கள், நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு நாளும் தேவன் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். என்னுடைய இந்த 12 ஆண்டுகள் சபை ஊழியத்தை செய்து வருகிறேன். 30 ஆண்டுகளாக பல தாலுக்காவுடைய ரட்சிப்புக்காக சில கூட்டங்களை ஏற்படுத்தி அப்படி நடத்தி கொண்டு வந்தேன். இன்னும் மாதந்தோறும் தஞ்சை பட்டணத்தில் தேசத்திற்கான மன்றாட்டு கூட்டத்தை நடத்தி கொண்டு தேவன் வருகிறார். எங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டே வருகிறார். தேவனுடைய அழைப்பை நாங்கள் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டோம். தேவன் எங்களை உயர்த்தி கொண்டே வருகிறார், எங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே வருகிறார். எந்த மனுஷனையும் நம்பாதிருங்கள், யார் மேலேயும் நம்பிக்கை வேண்டாம். நம்ம ஊழியத்துக்கு போனால் நம்ம அண்ணன் நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம ஊழியத்துக்கு போயிட்டோம்னா நம்ம அப்பா பென்ஷன் இருக்கு, அதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டலான்னு சொல்லி நினைக்கவே கூடாது. தேவன் அழைச்சார்னா கம்ப்ளீட்டாக எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். பென்ஷனை விடணும், உங்களுடைய வீட்டில் இருக்கிற சொத்து சுகத்தை விடணும், உங்களுடைய படிப்பை விடணும், உங்களுடைய உத்தியோகத்தை விடணும். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பணியை நீங்கள் 100க்கு 100 விட்டுட்டு கர்த்தர் எங்கே காண்பிக்கிறாரோ, எந்த ஊரை காண்பிக்கிறாரோ, எந்த மாநிலத்தை தேவன் காண்பிக்கிறாரோ, எந்த தேசத்தை தேவன் காண்பிக்கிறாரோ அந்த தேசத்திற்கு போக வேண்டும். அப்படி போனால்தான் அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நாம் பெரிய ஜாதியாக வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை விரும்பினால் தேசத்தை விட வேண்டும். பெரிய ஜாதி ஆக்குவார், நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், வேண்டிய வாகனங்களை வசதி வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்துவார். எங்களுடைய தரிசனம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் 100 ஏக்கர் வாங்க வேண்டும், அதில் மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும், 3 லட்சம் ஆத்துமாக்களை ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களிடத்தில் பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, எங்களோட பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே இல்லை, எந்த வசதி வாய்ப்பு இல்லை. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால கட்டாயம் நம்மளை உயர்த்துவார், கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நானும் மனைவி 2 பிள்ளைகளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. எங்களுக்கு முன்பாக இருக்கையில் சிலுவையில் தொங்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த காரியமானாலும் இன்றைக்கு பார்க்கும் பொழுது பெரிய அளவிலே எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆனாலும் நாங்கள் தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது ஒரு கூட்ட ஜனத்தை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அழைப்பை ஏற்று இன்றைக்கே புறப்படணும். நேரம் தாழ்த்தக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. இன்றைக்கே நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல ஒரு அற்புதமான அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். உன் தேசத்தை விடுமகனே, உன் ஜனத்தை விடுமகனே, உன் தகப்பனுடைய விடுமகளே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை பெரிய பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க. எங்க கையை பிடிச்சு நடத்துங்கப்பா. எங்கள் மீது கண் வச்சு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துங்க. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.